இந்த வீடியோல பார்வதி கிட்ட கானா வினோத் உண்மையிலே மன்னிப்பு கேட்டாரா, பகிரங்க மன்னிப்பு கேட்டாரா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா பார்வதி சொல்லிட்டாங்க மன்னிப்பு கேட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அது உண்மையா பொய்யா அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கப்புறம் இந்த கானா வினோத் அதுக்கப்புறம் திவ்யாவோட அந்த ஃபேன்ஸ் மீட்ல இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை வச்சு செய்யின்னு சொல்லிட்டு சம்பவம் செஞ்சிருக்காங்க. அதுல திவ்யா சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டு கானா வினோத் பயங்கரமா ஷாக் ஆயிடாரு. என்னது அப்படியா, திவாகருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி திவாகரை பத்தின ஒரு விஷயத்தை சொன்னோன்னே அவர் பயங்கரமா ஷாக் ஆனாரு. அது என்ன மேட்ரு அப்படின்றத பார்க்க போறோம். அது உண்மையா பொய்யா அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கமுர்தீனோட ஃபேன்ஸ் மீட்டுக்கும் பார்வதியோட ஃபேன்ஸ் மீட்டுக்கும் கானா வினோத் வரல. ஆனா திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட் மட்டும் ஏன் வந்தாரு? சோ அதுக்கான காரணத்தை கானா வினோத் வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சோ இந்த மொத்த மேட்டரையும் சேர்த்து இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன பொறுத்தவரை ஒரு விஷயத்தை சொல்லவா, சில பேர் சொன்னீங்க ப்ரோ இந்த மாதிரி பார்வதி வந்து பாத்தீங்கன்னா ஓகே பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு, பார்வதி வந்து வெளியே என்னதான் பண்ணாலும் விட்டுணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி. நம்மளும் அப்படிதாங்க நினைக்கிறோம், விடணும் தான். ஆனா அவங்க ஓஜி சம்பவம் பண்ணியிருக்கிறத அவங்களே வந்து சொல்லிக்கிறாங்க. சோ அந்த ஓஜி சம்பவமும் என்ன மேட்டர் அப்படின்றத பார்த்தலாம். இதுக்கப்புறம் மொத்தமா முடிச்சுக்கலாம். ஓகேவா, எண்டு கார்டு போடலாம். என்ன பார்த்துலாமா? சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த ஓஜி சம்பவத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆக்சுவலா பார்வதியோட ஒரு பாட்காஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 20 பேரை திணற நம்ம கதற விட்டுருக்கோம்னா ஓகே பாரு, நீ ஏதோ ஒரு ஓஜி சம்பவம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கல பாரு அப்படின்ற மாதிரி பார்வதியே பேசிக்கிறாங்க. ஓஜி சம்பவம் இல்லை பார்வதி, அது ஓஜி சம்பவம் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு ஊருக்குள்ள எல்லாருமே நார்மலாக இருக்கும் போது ஒன்று மட்டும் பைத்தியமாக சுற்றிக்கிட்டு ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் ஓஜி இல்லை, அது பேர் பைத்தியம். ஆனால் நீங்கள் அதை ஓஜின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நீங்கள் உங்களே நினச்சிக்கிட்டீங்க. வெளியே சில பேர் பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு சில டாக்ஸிக் பீப்புள்ஸ் அதை நம்பிக்கிட்டு அதை கொண்டாடிக்கிட்டு விட சுற்றுறானுங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கவே முடியலங்க. உள்ள ஒருத்தன் அசிங்கமாக பேசினா அவனை வந்து வெளியே கொண்டாடுறானுங்க. இந்த பார்வதி அவங்க ஆன கேம் பிளே வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்றானுங்க. இவங்களோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும், எப்படி இவங்களை வந்து செலிப்ரேட் பண்ண தோணுது? சரி ஓகே, அவங்களை கண்டுக்காம அடிக்காம விட்டா கூட ஓகே, அவங்க ஏதோ கேம் ஆட்டு போனாங்க அதனால நாங்கள் இது கண்டுக்கல அப்படின்னு பார்த்தா கூட ஓகே. ஆனா அந்த இடத்துல அவங்களை எப்படி இவனுங்க செலிப்ரேட் பண்றானுங்க அப்படின்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ண முடியல. எனிவேஸ் பார்வதி சொல்லிக்கிறாங்க ஓஜி சம்பவம் பண்ணியிருக்காங்களா, அதனால அவங்க வந்து ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் பார்வதி கிட்ட ஒரு சேஞ்சை பார்க்க முடியுது. அது என்னன்னா, நடந்த சம்பவம்லாம் ஓகே, அதை நான் வந்து பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை வந்து பார்வதி சொல்லிக்கிறாங்க. ஓகே, இதுக்கு தான் போட்டு பொழக்கணும்னு சொல்றது. ஏன்னா அவங்க ஒரு பிஆர் டீம் வச்சு ஒரு நரேட்டிவ் தொடர்ந்து செட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு 50 ஆன்டிஸை கூட கூட்டு வந்தா போதும், அந்த ஆன்டிஸ் பாருன்னு கத்தனா போதும், அதை வச்சு பிஆர் டீம் வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைச்சா பாக்குறவங்களாம் பைத்தியக்காரங்களா போட்டு பொழக்கணும்னு தோணாது. பொழந்த பொழையில பார்த்தீங்கன்னா பார்வதி இப்போ ஒத்துக்கிட்டாங்க, நடந்த சம்பவத்துக்குலாம் நான் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களே இதை தானே ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே அது ஜெனியூனா பார்த்தீங்கன்னா ஆமாம் நடந்துருச்சு, என்னால் நடந்துச்சு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற அம்மா சொல்லிட்டு அப்படின்றதுக்குள்ள முடிஞ்சுது. ஆனால் அதை பண்ணாமல் நீங்கள் உருட்டிக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் உருட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ இந்த மேட்டர் ஒன்று சொன்னாங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கானா வினோத் வந்து இது பார்வதி கிட்ட சாரி கேட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்வதி அந்த பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, கானா வினோத் அந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா சாரி கேட்டிருக்காரு பார்வதி கிட்ட. ஸ்டேஜ் அதாவது இந்த கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறமா சாரி பாரு, உன்னை அப்படிலாம் பேசுறதுக்கு மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்லும் போது நான் சத்தியமாக நம்பலை. அதுக்கப்புறம் கானா வினோத் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு, ஆமாம் பார்வதியை பார்க்கும்போது அந்த பொண்ணு என்னதான் பண்ணியிருந்தாலும் ஓகே ஒரு மாதிரி ஒரு சிஸ்டர் ஃபீல் தானே, ஸோ அது இருந்தாலும் அந்த மாதிரி நான் நிறைய விஷயம் பேசிட்டேன், ஸோ அதனால் வந்து நான் மன்னிப்பு கேட்டேன், எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு நான் கேட்டுட்டேன், மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்கூடாது தோணுச்சு அதனால் நான் கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனா அவரை பொறுத்த வரைக்கும் ஓகே இதுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேரி பண்ணிட்டு போகணும், ஓகே ஒரு விஷயம் நடந்துருச்சு அந்த இடத்துல நம்ம கோவப்பட்டோம், இப்போ ஏதோ ஒன்று சாரி கேட்டு போயிடலாம் அப்படின்னு சாரி கேட்டாரு. சோ இதுக்கப்புறம் கானா வினோத் எதுக்கு பார்வதியோட அந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கும் சோ இந்த இடத்துல கமுர்தீனோட ஃபேன்ஸ் மீட்டுக்கும் ஏன் வரல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா கமுர்தீன் ஃப்ரெண்டு தானே, பார்வதியை இக்னோர் பண்ணி விட்டுருங்க, அவர் போக மாட்டாரு. சோ இந்த இடத்துல கமுர்தீன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னும் போது கமுர்தீனுக்கு அவர் போயிருக்கணும்ல, ஏன் போல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது குறிப்பா திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட்டுக்கு மட்டும் நீங்க போய் கலந்துக்கிட்டு என்ஜாய் பண்றீங்க செலிப்ரேட் பண்றீங்க, ஆனா இந்த இடத்துல நீங்க ஏன் போல அப்படின்னு கேட்டதுக்கு திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட் கூடும் போது எனக்கு டைம் கரெக்டா இருந்தது, சோ அதனால அந்த டைமுக்கு நான் வந்து போயிட்டேன், கமுர்தீனுக்கு வந்து எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது உண்மையா போயெல்லாம் தெரியல, பட் ஆனா அவர் சொல்ற காரணம் வந்து அதுதான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல என்ன பொறுத்த வரைக்கும் கானா வினோத் ஓவராலா பார்க்கும்போது லைட்டா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் அவர்கிட்ட இருக்குதுங்க. ஏன்னா அவர் வந்து எனக்கு உண்மையான ஃப்ரெண்டு வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்கும் போது கமுர்தீன் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அமித் அப்படின்ற, அதாவது உள்ளே அமித்தையும் கமுர்தீன் ரெண்டு பேரையும் அவருக்கு பிடிக்கும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல யாரை வச்சிருந்தாருன்னா கமுர்தீனை வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் அமித்தை வச்சிருந்தாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அமித்தை தூக்கி முதல் இடத்துக்கு தள்ளிட்டாரு. ஸோ அது காரணம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவன் இன்னும் திருந்தல மாமா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணாரு என்னன்னு தெரியல. நீ இப்படிதான் போனா நீ அப்படியே போ, என்ன என்கிட்ட கொஞ்சம் விலகி போ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாரு என்னன்னு தெரியல. பட் அவரோட ஒரு இது வந்து கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. பட் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு சில பல காரணங்கள் இருந்தது அதனால
என்னால் கமருதீனோட ஃபேன்ஸ் மீட்டுக்கு என்னால் போக முடியல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு காரணம் சொல்கிறாரு. அதை நம்புறதும் நம்பாததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட் இருக்குல்ல, அந்த ஃபேன்ஸ் மீட்டில் திவாகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மேட்டரை வந்து திவ்யா சொல்கிறாங்க. ஸோ சொன்னோட கானாவின் வந்து செதறிட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு இன்டர்வியூவில் காமிச்சாங்க, திவாகருக்கு கல்யாணம் ஆன ஃபோட்டோலாம் காமிச்சாங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னே செதறிட்டாரு அவர் கானாவினது. என்னது கல்யாணம் ஆயிடுச்சா உண்மையாவா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸை பாட்டு கேட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வயசாயிடுச்சு இன்னொரு இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தாரு, எனக்கு வயசாயிடுச்சு அந்த உள்ள பேசிட்டு இருந்தாங்க, 45 வயசு மாதிரி பேசிட்டு இருந்தா பார்த்தா இப்போ நீங்க சொல்றது பார்த்தா அந்த கல்யாணம் பண்ண போட்டோலாம் காமிக்கிறீங்க அப்படின்ற போது அவருக்கு உண்மையிலே ஷாக்கிங். ஆக்சுவல் திவாகர் அதுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் வேற ஃபைல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எனக்கு வந்து எதிராக இந்த மாதிரிலாம் கலப்புறாங்க, நான் வந்து ஹீரோ ஆயிட்டு இருக்கேன், இப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போட்டோலாம் கிளப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கும் தெரியல மக்களே அது உண்மையா பொய்யா, உண்மையிலே திவாகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா. நானும் போன வீடியோவில் கேட்டேன், தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. எனக்கும் அது அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அந்த ஆள் மாதிரி தான் இருக்குது, அப்படியே அந்த ஆள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த ஆள் கல்யாணமே ஆகலைன்னு சொல்கிற அப்படி, இதில் வர கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குற அப்படி, இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகலை நம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாரு. இதை நம்பலாமா வேணாமான்னு தெரில. பட் திவாகர் என்னன்னு எனக்கு தெரிலங்க அந்த பீஸ். ஆனால் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லுது. பட் அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது அது உண்மையிலே திவாகர் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எடிட்டட் ஃபோட்டோலாம் இல்லை, ஒரு மாதிரி ஒரிஜினல் ஃபோட்டோ மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ் உங்களோட கருத்தை அது கமெண்ட்ல சொல்லுங்க. கானா வந்து உண்மையிலே அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட் இருந்ததுல உண்மையிலே சொல்ல சூப்பரா போச்சு. ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஃபேன்ஸ் மீட் இருந்ததுன்னா அது திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். செம்ம ஃபன்னா போயிட்டு இருந்தது. அதுக்கு மெயினான காரணம் திவ்யா கூட இல்லை, கானா வினோத் தான். உள்ள வந்ததுலேருந்து ஒரு மாதிரி பார்ட் 2 வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க நேற்று. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணிட்டாரு, பயங்கரமா ஃபன் பண்ணி திவாகரை வச்சு கலாய் ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்க அவர் ஒரு பாயிண்ட் போட, ஸோ மாறி மாறி கலாச்சி தள்ளிட்டாங்க. டான்ஸ் ஆடும் போது கூட பின்னாடி ஒரு வீடியோ ஓடுதுல அதில் பார்த்தீங்களா, டான்ஸ் ஆடும்போது கூட அந்த இடத்துல கானா வினோத் திவாகரோட ஸ்டெப்பை தான் போட்டாரு. ஸோ ஓவராலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலாச்சி தள்ளிட்டாரு. திவாகர் எப்படி கொரட்டை ஓடுவார், அந்த மனுஷனோட கொரட்டையோட லெவல் எந்த அளவுக்கு இருக்கும், ஸோ உள்ள நடந்த சம்பவம் அப்படியே மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜாக வச்சு ஒரு ஃபன்னாக ஒரு கலக்க போகுது யார் எபிசோடு எப்படி நடத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் மீட்டை நடத்தி முடிச்சிட்டாங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், எனக்கு அதை பார்க்கும்போது எப்பா ரொம்ப நாள் வச்சு ஒரு ஃபேன்ஸ் மீட்டில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா கானா வினோத்தோட ஃபேன்ஸ் மீட் கூட பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு வந்து வைப் இல்லை. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பொறுப்பு இருந்தது என்னன்னு தெரியல, ரொம்ப ஃப்ரீயாக அவர் பேசலை. ஓகேங்களா, பேசினாரு வச்சாரு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட்டாக தானே வந்துட்டு போகிறாரு. ஸோ அதனால் அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரீயாக பேசினாரு. மனசுக்குள்ளே இருக்கிறதுல போட்டு எடுத்து போட்டார். அது மட்டும் இல்லாமல் சில விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. என்னன்னா எனக்கும் திவ்யாவுக்கும் இனிஷியல் ஆகாது, மேபி நாங்கள் அப்பயே இது பண்ணியிருக்கலாம். ஸோ வேற ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, நாங்கள் அப்பயே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இன்னும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைசி சமயத்தில் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த பொண்ணு உண்மையாக இருக்கு. நிறைய பேர் மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, பின்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு மூஞ்சிக்கு நேரம் என்ன தோணுதோ அதை சொல்லிடு. ஸோ அப்படின்னும் போது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிட்டு இப்போ ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்டிங்கில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்தும் திவ்யாவும் எந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க இப்போ அந்த அளவுக்கு அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டில் போய் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஒரு சிஸ்டர் பிரதர் பாண்டிங்கோ ஏதோ ஒன்று இருக்குது அவங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த டைட்டில் வினர் மேட்டர் இருக்குல்ல, அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டிருக்காரு. அதையும் சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள இந்த மாதிரி வந்து கானா வினோத் தான் டைட்டில் வினர் சொல்லிட்டு என்னோட ஃபேன்ஸ் இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லாதீங்க. எஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா என்ன சப்போர்ட் பண்ணதும் நிறுத்திக்கோங்க, அவங்கள இந்த மாதிரிலாம் போய் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிலேருந்து விலகிட்டேன் அப்படின்னும் போது அடுத்து யாரோ அவங்க தான் டைட்டில் வினர்னும் போது அவங்க தான் அதில் ஜெயிப்பாங்க. ஸோ அதில் வந்து என்ன சப்போர்ட் பண்ணுறதுன்னு நினச்சி அவங்கள வந்து தாக்குறது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவரோட ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பராக ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ ஓவராலாக இந்த சம்பவங்களும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை.